இந்த கோயில ஊழலை மட்டும் எழுது புக்கு போட்டா ஒரு புக்கு போட்டுடலாம். இது எதுவுமே இல்லாம இந்த கோயிலை பத்தி ஊழல் என்னன்னா, கோயில் நிர்வாகத்துல இருந்து யாரை கேட்டு செலவு பண்றோம் அப்படின்னா, அங்க இருக்க கட்டளை தம்புரான் சுவாமிகளை கூப்பிட்டு இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, கார் வாங்குறோம். ஒரு எர்டிகா கார் வாங்குறாங்க. எர்டிகா கார் வாங்கினா என்ன பண்ணணும்? திருநள்ளா தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் தானே போடணும். புதுச்சேரி கவர்மெண்ட்னு போட்டு ஈவோ போயிட்டு வர்றதுக்கு அந்த காரு. தர்பாரண்யேஸ்வரர் கோயில் காரை எடுத்து புதுச்சேரி கவர்மெண்ட் எப்படி போடுவேன்? அதுனா நம்ம ஸ்டேட் மாதிரி HRNC ஆறுது கிடையாதுல்ல. இப்போ தேவஸ்தானம் பேரை தானே போட்டிருக்கணும். இதுல வேடிக்கை என்னன்னா, இப்போது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கலெக்டர் வீட்டில் இருக்க தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், வீட்டு பணியாளர்கள், சமையலார் எல்லாருக்கும் சம்பளம் வந்து திருநள்ளார் கோயில்ல தான் போகும். இப்போ இங்க டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த டிரைவர்ஸ்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. ஓகே, கணக்கு காமிக்கிறது அப்படி கணக்கு காட்டுறான டிரைவர்ஸ். அதாவது கோவில்ல வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி வெளியே வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்து கோவில்ல இருந்து காசு போகும். ஆமா, வெளியேன்னா வெளியே கிடையாது. இந்த அதிகாரிகள் வீட்டில், ஓகே, உயர் அதிகாரிகள் வீட்டில் அப்படி போட்டு, அதாவது நம்ம ஸ்கூலில் பார்க்குறோம்ல, ஸ்கூல் பியூனாக இருப்பார், ஹெட் மாஸ்டர் இருப்பார், என் வீட்டுக்கு போய் கரண்ட் பில் கட்டிட்டு வந்துடுறா, அங்கே போய் பண்ணிட்டு வந்துடுறா, அப்படி இந்த காரை எடுத்துகிட்டு போகணும். ஒரு 80 வயது முதிர்ந்த ஒரு முதியவர் அவர் உடல் மருத்துவ பரிசோதனைக்கு போகிறாங்க. வரும்போது ஒரு கார் கேட்டால் உங்களுக்கு கார் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செலவு பண்ண போயிட்டு வந்த போக்குவரத்து செலவு கேட்குறாங்க. ஒரு துறவி குடும்பத்தையே விட்டுட்டு தன்னுடைய வாழ்நாளில், துறவரம்னா என்ன? கத்தி மேலே நிற்கிறது. நம்மள மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் அலைய முடியாது. எங்க வேணாலும் போகலாம், தலையை வாரி விடலாம், என்ன வேணா பண்ணலாம், உள்ளாடைகள் உடுத்தலாம். இந்த நூற்றாண்டுலையும் எனக்கு தெரிஞ்சு, நான் 1000 ஸ்தலங்களுக்கு போயிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பகுத்தறிவோட சொல்றேன், கரண்டே இல்லாம தினமும் ஃபேனே இல்லாம தூங்கக்கூடியவர். 80 வயதுல அவருடைய உடைமைகள், துணிகளை அவரே துவைத்து கொள்ளக்கூடியவர். 15 20 ஆண்டுகள் ஆச்சு அவர் ஆகாரம் சாப்பிட்டு. 15 20 ஆண்டுகள் அவர் ஆகாரமா சாப்பிட்டு, பசி எடுக்கும் போது பழம், அவ்வளவுதான், பால், அவ்வளவுதான்.